வெல்கம் டு யாஸ்ரா கேலரி. இன்றைக்கி யாஸ்ரா கேலரியில் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாலே மீதமான சாதம், குழம்பு, வேறு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளக்க வச்சுருவாங்க. அதே மாதிரி எங்கள் ஃப்ரிட்ஜில் இப்போ நிறைய இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறீங்க. கூடவே நம்ம வாங்குகிற வெஜிடபிளும் எப்படி கெமிக்கல் இல்லாமல் உபயோகப்படுத்துகிற டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நான் ஃப்ரிட்ஜில் உள்ள ட்ரே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் இப்போ வாஷ் பண்ண போகிறேன். டோரில் உள்ளது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறேன். எங்கள் மதர்லாம் பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட மாட்டாங்க. வெஜிடபிளும் ஒரு 3 டேஸ்க்கு தான் வாங்குவோம். ஆனால் அது ஒரு 4 நாளைக்கு சேர்ந்து வந்துடும், வெங்காயத்தை தவிர்த்து. அதிகமாக நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற வேலை எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காததுனால நாங்கள் அவ்வளோவா எதுவும் வைக்க மாட்டோம். மாவாக இருந்தால் கூட ஒரு 2 வாட்டிக்கு உள்ளதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா அப்பப்போ அரைச்சிக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அதையே தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரோம். நல்லா வாசனை தரக்கூடிய லிக்விடாக நல்லா ஸ்ப்ரே அடித்து நல்லா இந்த மாதிரி சோப்பு வர மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி விட்டுட்டாக்கா இது உணரிக்கிட்டே இருக்கட்டும். மீன் டைம் நம்ம கழட்டி வச்சுக்கிற அதில் பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். காய்கறி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. பிரதர் இன்றைக்கி எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்போ வாங்கிட்டு வந்தாலும் அதை உடனே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட மாட்டோம். எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. ஏன்னா நம்ம வேலை செய்யும் போது டைம் இருக்கும், டைம் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டா வேலை சீக்கிரமாக முடிகிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்த உடனே நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிடுவோம். இப்போ அவங்க வாங்கிட்டு வந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் நான் செப்பரேட்டாக வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டு நல்லா அலச போகிறேன். நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் எல்லாம் தாது உப்புக்கள், மினரல்கள், விட்டமின்கள் எல்லாம் நிறைஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, கூடவே ரசாயனமும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் சேர்த்து தான் சாப்பிட்றோம். நம்மள 75% மக்கள் இப்படி தான் சாப்பிட்றாங்க. இது என்னங்க, நான் நல்லா தான் வாஷ் பண்ணி சாப்பிட்றோம், நீங்கள் ஏன் பயன்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். என்னத்தை தான் நம்ம சும்மா வாஷ் பண்ணாலும் அந்த ரசாயனம் அந்த காய்கறி இருந்து போகாதுங்க. விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கும் காய்கறி பழங்கள் கெடாமல் இருக்கிறதுக்கும் தான் ரசாயனங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. உடலுக்கு தீங்கு விளைகின்ற ரசாயனம் சீசன் இல்லாத நேரத்தில் பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கும் காய்கறிகள் விரைவாக பழுக்க வைக்கிறதுக்கும் தான் பயன்படுத்துகிறாங்க. ஆப்பிள், திராட்சை, வாழைப்பழம், மாம்பழம், பப்பாளி பழம், கத்திரிக்காய், காலிஃப்ளவர், தக்காளி இவற்றின் மீது அதிக பூச்சிக்கொல்லி மருந்தும், வெங்காயம், உருளை, சுரைக்காய், கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, குடலை மிளகாய், முள்ளங்கி, கோசு, தர்பூசணி, சக்கரவள்ளிக்கிழங்கு, புடலங்காய், பாவக்காய், கீரை வகைகள் இவற்றின் மீது குறைவான பூச்சிக்கொல்லி மருந்துகளும் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த ரசாயனத்தில் உடலுக்கு என்ன தீங்கு விளைக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு லீஸ்ட்டே சொல்லலாங்க. ஃபுட் பாய்சன், டயரியா, ஹார்மோன் சமநிலை பார்மாடு, சரும பிரச்சனை, முடி பிரச்சனை, அது மட்டும் இல்லை மூளை, கிட்னி, லங்ஸ், ஹார்ட்டு எல்லாம் பாதிக்கப்படுதான். அது மட்டும் இல்லை உச்சகட்டமான கேன்சரை வர வைக்கிறதுக்கும் இதில் அதிகமான வாய்ப்பும் இருக்கான். ஓகே, இந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது, எப்படி ரசாயனம் இல்லாத காய்கறிகளே நம்ம சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இருங்க சொல்கிறேன். வாங்கின காய்கறியை 2-3 வாட்டி அலசியாச்சு. திரும்ப ஒரு பக்கெட் எடுத்து ஒரு கைப்பிடி கல் உப்பு கூட 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து போட்டுங்க. பேக்கிங் சோடா என்பது சோடியம் பைகார்பனேட் தான். அது கூடவே வினிகர், அது ஒரு 1/2 டம்ளர் மாதிரி ஊற்றிங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சத்தூள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ அலசி வச்சுக்கிற காய்கறியை இதில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடுங்க. எந்த டிஸ்டர்பாக பண்ணாமல் 20 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த வெஜிடபிள் உள்ள கெமிக்கல் 100% போகுமோ இல்லையோ அட்லீஸ்ட் 80% க்யூர் ஆகுங்க. நம்ம போட்டுக்கிற பேக்கிங் சோடாவில் ரசாயனத்தை நீக்கக்கூடிய தன்மை இதற்கு இயல்பாகவே இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம இதை 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுறோம். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம இருக்கிற எல்லாத்தையும் இன்னும் 2 தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டு எடுத்துக்க வேண்டியதா.
இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் தண்ணியை அலசி விட்டுட்டு நான் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ தண்ணியிலேருந்து எடுத்த எல்லா காய்கறியையும் ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து ஃபேனையும் போட்டு எல்லா காய்கறியும் நல்லா செப்பரேட்டாக ஆக்கி வச்சுக்க போகிறேன். அதில் உள்ள ஒரு போனதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். பார்த்தீங்களா, நான் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் இப்படி தனித்தனியாக ஆக்கிக்கிட்டேன். சொண்டைக்காவும் வாங்கிட்டு வந்தாங்க. அது அகலமான பாத்திரத்தில் போட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பஸ்கெட்டில் போட்டு நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு கவரை போட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்க போகிறேன். இப்போ இந்த லெமனை இந்த மாதிரி ஒரு பேப்பரை சுற்றி வச்சாக்கா அது கொஞ்சம் நீண்ட நாள் கெடாமல் இருக்குது. அதனால் நான் அந்த லெமனை மட்டும் ஒரு பேப்பரில் நல்லா ஹோல்டு பண்ணி ஏர்டைட் பாக்ஸ் உள்ளக்க வச்சு ஃப்ரிட்ஜ் உள்ளக்க ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இது இஞ்சி இது ஏற்கனவே வாங்கினது, அது இருந்ததுனால இந்த வாட்டி வாங்கலாம் அவங்க. அப்போது அதே மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற எல்லா காய்கறிகளையும் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் உள்ளாக்க எல்லாத்தையும் நான் வச்சுருவேன். ரிமூவ் பண்ணி வச்சுருந்த ட்ரே எல்லாத்தையும் மாட்டியாச்சு. அதில் தக்காளி இருக்குங்க. தக்காளி கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கிறதுனால வெளியில் வச்சா கெட்டு போயிடும் அப்படிங்கிறனால அதில் வச்சுருக்கேன். இப்போதைக்கு பழங்கள் இதான் இருக்குது. மாதுளப்பழமும் சப்போட்டா பழமும் அதான் இருக்குது. இது பால், அது உரமும் இருக்காண்டி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறோம். இந்த டப்பாவில் மாவு இருக்குது. இது ஒரு வேலைக்கு தான் வரும். அதுக்கப்புறம் 2 வேலைக்குள்ளே தான் அரைப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றே அரைச்சிடுவோம். அதில் தேங்காய் போட்டு வச்சுருக்குறோம். தேங்காவை திறந்து வச்சாக்கா அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி போயிடுது இல்லையா, அதனால் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இது மீதமான ரைஸ் இருக்குது. அதில் ஆப்பம் பராசப்பம் போடலாமேன்னு வச்சுருக்கு. அதில் லெமன் இருக்குது. நம்ம இந்த வெஜிடபிள் பாக்ஸை இது உள்ளக்க வச்சிடலாம். அதுக்கு கீழே ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அதில் தான் நாங்கள் அந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு வச்சுப்போம். டோரில் பார்த்தீங்கன்னா அங்கே முட்டை வச்சுருக்கோம். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வைக்கிறதுக்கும் தயிர் வைக்கிறதுக்கும். இதில் எசன்ஸு, கலர் பவுட்ரு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி தனியாக அது வச்சாச்சு. அது கீழே ப்ரெட் இருக்குது. குழந்தைங்க எனி டைம் பசிக்குதுன்னு சொன்னால் ஜாமை வச்சு கொடுத்துரும், இல்லை சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கொடுத்துரும். இது டேங்க் பவுடர், வெளியில் இருந்தால் கட்டி பிடிச்சி போயிடும். அது நாட்டு சர்க்கரை. இதில் மல்லி புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா. ஆனால் பிரதர் எல்லாம் காஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே வாங்கிட்டு வரல. ஆனால் இதோடைய ஸ்பேஸ் இதான் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த பாக்ஸ் அப்படியே வச்சாச்சு. நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ சம்மர் வந்துருச்சு அப்படிங்கிறனால நாங்கள் ஐஸ் வாட்டர் வச்சு வச்சுருக்கோம். அது நன்னாரி ஜூஸ் கரைக்கிறதுக்காக நன்னாரியும் வாங்கி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போதைக்கு எங்கள் ஃப்ரிட்ஜ் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. இது சாஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரீசர் உள்ளக்க பார்த்தீங்கன்னாக்கா அது சீஸ் வாங்கி வச்சுருக்கோம். அது குழந்தைகளுக்காக ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. அவங்க பார்த்தா கேட்பாங்க, அதனால் தெரியாமல் உள்ளக்க வச்சாச்சு. இது ஐஸ் க்யூப் வச்சுருக்கு. இந்த ட்ரேயில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சும் போது அது ஆட வரையிலையும் அதை தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வந்துருக்கு. கூடிய சீக்கிரமாக அதை நெய் எப்படி உருக்கிறது அப்படிங்கிறத அப்போ சீக்கிரமாக ஒரு ரெசிபியாக போட்டுடலாம். அது இன்னும் கொஞ்சம் சேரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் அடிச்சாச்சு. பார்த்துட்டிங்களா? இப்போ சைடில் ஒரு பேப்பரை தொங்கோட்டு வச்சுருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு போகும்போது என்ன வேணும்னு கேட்பாங்க. ஆனால் போகும்போதெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவோம். போனதுக்கு அப்புறம் தான் இல்லாத ஜாமலி ஞாபகம் வருது. ஸோ என்னென்ன இல்லையோ கஜினி சூர்யா மாதிரி அப்பப்போ எழுதி வச்சுக்கிறதுங்க. ஆனால் தான் அவங்களையும் டென்ஷன் இல்லாமல் நமக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் இப்போ பார்க்கலாம்.
ஆப்பிள், திராட்சை போன்ற பொருட்களில் ரசாயனம் அதிகம் பயன்படுத்துகிறதாக சொல்கிறாங்க. திராட்சை பழம் மேலே ஒரு வெள்ளை கலரில் பவுடர் மாதிரி இருக்கும், ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் நிறைய ரசாயனம் இருக்குன்னு அர்த்தம். வாழைப்பழம் இயற்கையாக பழுத்தது அப்படின்னு தெரிஞ்சுன்னா வாழைப்பழத்து மேலே ஒரு கரும்புள்ளிகள் மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். அது இயற்கையாக பழுத்தது. ரசாயனம் போட்டு பழுத்ததுன்னா இந்த மாதிரி நல்லா பிளெயினாக இருக்கும், அது நல்லதில்லை அப்படின்னு அர்த்தம். கோஸு, வெங்காயமும் செய்யும் போது ஃபஸ்ட்டு லேயரை நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடரில் ஊற வச்சு சமைங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. தோல் நீக்கி பயன்படுத்தும் காய்கறிகளை பேக்கிங்கில் ஊற வச்ச பிறகு தோலை ரிமூவ் பண்ணி சமைங்க. காய்கறி சமைக்கும் போது மேலே மூடி போடாமல் சமைங்க, அப்போ தான் காய்கறியில் கொஞ்சம் நெஞ்ச ரசாயனம் ஆவி மூலிமா போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீசன் தவிர்த்து கிடைக்கும் எந்த காய்கறிகளையும் தவிர்ப்பது நல்லது, ஏன்னா இயற்கைக்கு மாறாக வருது. ஸோ அதை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டிப்ஸ்லாம் ஓகே தான், ஆனால் காலையிலேயே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ற டென்ஷன்லையும் ஆஃபீஸுக்கு அனுப்பி விட்ற டென்ஷன்லையும் எல்லாத்தையும் 20 நிமிஷம் ஊற வச்சு கட் பண்ணி வெட்டி சமைச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் முடியலன்னா இதுக்கு இருக்கிற ஒரே வழி ஆர்கானிக் வெஜிடபிள் தாங்க. அதாங்க ஒரே வழி. அப்படி இல்லைன்னா நமக்கு வாச்சது பேக்கிங் சோடா கலந்த காய்கறி தான் அப்படின்ட்டு மனசை திடப்படைக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இல்லத்தரசியான நம்மளை பொறுப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கும் நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். ஸோ கொடிய வியாதிகளை விட்டும் பெரிய பெரிய வியாதிகளை விட்டும் தீராத வியாதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து நோயில்லாத வாழ்வும் குறையில்லாத செல்வமும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள்வானாக. துவா செய்தவனாக இந்த வளாகை நிறைவு செய்கிறேன்.